டைரக்டரா நீங்க அவரை எப்படி ரசிச்சிருக்கீங்க? இல்ல அவர் கூட ஒர்க் பண்ணதுன்னா அவர் வந்து இவர் சோ தரோ இன் இஸ் ஒர்க். அவருக்கு வந்து என்ன வேணும் அது பக்காவா தெரியும். அதனால வந்து தைரியமா நம்ம போய் நடிக்கலாம். ஸ்ட்ரிக்ட்டான டைரக்டரா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட் தான். ஏன்னா என்ன நிறைய எல்லாருக்கும் எதிர்க்க திட்டி இருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. புருஷனா வந்தப்ப ஸ்ட்ரிக்ட்னஸ் கம்மி ஆயிடுச்சா? அப்புறம் நான் திட்டினேன்ல. கள்ளி என்ன சொல்லி திட்டுவா? லைக் எக்ஸாம்பிள். கான்சென்ட்ரேஷன் இல்ல அப்படின்னு. அதுவே தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணி கான்சென்ட்ரேஷன் இல்லன்னு ஒண்ணு சைட் அடிச்சிட்டு இருந்தா. நீங்க வேற ஒரு கிளைமேக்ஸ் சீன் எடுத்துட்டு இருந்தோம் படத்துல. ரொம்ப சீரியஸான சீனு. நான் அழுதுட்டே இருக்கேன். கிளிசரின் பாட்டிலா கொடுத்துட்டே இருக்காங்க. நானும் அழுதுட்டே இருக்கேன். அப்போ கேமராமேன் வந்து ஹிந்திக்காரர், என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவர் வந்து எங்கிட்ட தேக்கோ கிட்னா அச்சா ஷார்ட் ஹே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. நானும் அப்படியே அசோக் அப்படின்னு திரும்பி நான் கேட்கும் போது சார் பார்த்துட்டாரு. அப்போ வந்தது எல்லாருக்கும் எதிர்க்க கோவம் பாருங்க. என்ன சீன் நடக்குது, கிளைமேக்ஸ் சீன், எவ்வளவு அழணும். இதை விட்டுட்டு நீ சிரிச்சு பேசிட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும். நான் அப்பவே பெரிய ஹீரோயின். ஆனா என்ன எல்லாருக்கும் எதிர்க்க திட்டாருன்னா நிஜமாவே அன்னைக்கு அழுதுட்டேன் நான். அதுக்கப்புறம் 2 நாள் நான் பேசல. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏன் இப்படி சொல்லிட்டாரு, என்னாச்சு இந்த பொண்ணு இந்த மாதிரி மூட் ஆஃபாவே இருக்கு அப்படின்னு. என்னாச்சு அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டேன். என்னாச்சு எனக்கு தெரியலையே அப்படின்னாரு. மறந்துட்டாரு. அவருக்கு மைண்ட்லயே இல்ல அது. அப்புறம் அதான் நீங்க அவ்வளோ எல்லாருக்கும் எதிர்க்க திட்டினேன். நான் திட்டினேன், நான் எப்போ அப்படின்னாரு. சார் எல்லாருக்கும் எதிர்க்க என்ன திட்டினீங்களேன்னு. கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னு அப்புறம் திட்டாம என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஐயோ ஒரு வேலைக்கு ஆகாது. வெளில ஃபங்க்ஷனுக்கு பயங்கரேட் வச்சோம். கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஐயோ எம்ஜிஆர் வந்து கல்யாணம் நடத்தி வச்சாரு. சாரி எம்ஜிஆர் வந்து அடுத்து கேட்டுச்சா? எம்ஜிஆர் அவங்க கல்யாணம் நடத்தி வச்சாங்க. ஆமா, அவளுக்கு தெரியும். தெரியும். தெரியுமா? சிவாஜி சார், எம்ஜிஆர் 2 சைடு 2 பேரு. அப்படியா? பின்ன போட்டோ பின்ன அதுல பிறந்த பொண்ணுதான் நீ. என்ன கேள்வி இந்த கேள்விக்கு கோவிலே கட்டணும் உனக்கு. சரி, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஓகேடா. சோ இது வந்து நம்ம ஊற வச்சு கழுவி லைட்டா தட்டி வச்சிருக்கோம் அந்த உப்பு கண்டத்தை. சோ இப்போ நம்ம அத வந்து கடலைப்பருப்போட போடுறோம். கடலைப்பருப்போட போட்டு வேக வச்சிடணும். ஓகே ஃபைன். ஓகே. எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் என்ன பண்ண போறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவைலபிளான டேட்ல தான் நீங்க கல்யாணம் மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் அவர் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. எவ்வளவு பேர் வந்திருக்கு டோட்டலா? ஐயோ ஃபுல் இண்டஸ்ட்ரி வந்தாங்க. இவ்வளவு பேர் என்ன ஃபுட் கொடுத்த வச்சா? எனக்கு ஆக்சுவலாவே தெரியாது. அன்னைக்கு நான் சாப்பிடவே இல்லைங்க. க்ரௌடு அப்படியே எங்களை கார்ல பண்டில் பண்ணி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. திருவேற்காடு டெம்பிள்ல. டெம்பிளா? ரிசப்ஷன் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ. ஏவிஎம் ஸ்டுடியோல ரிசப்ஷன் வச்ச? சிச்சி எனக்கு தெரியாது ஏவிஎம் ஸ்டுடியோல ரிசப்ஷனே வைக்கலாம். வைக்க கூட்டங்க. அப்போ உங்களுக்காக வச்சிருக்காங்க. இவங்க வச்சிட்டா ஸ்பெஷலி ஃபார் பாக்யராஜ் சார் பூர்ணிமா. சூப்பர்ல. நான் 4th February வரைக்கும் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அப்ப எப்படி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்றது? நான் எங்க செலக்ட் பண்ணேன், ஒண்ணுமே பண்ணல. அதுதான் கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி கூட பண்ணிருக்கணும் நம்ம கல்யாணம். ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணி இன்னொரு வாட்டி இப்ப எல்லாம் இந்த மெஹந்தி அது சங்கீத் ஹல்தி எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு.